நான் உங்கள் அகஸ்டின். நாம் இருக்கிறது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு மிக பழமையான ஒரு கோயில் இருக்கிறோம். விழுப்புரம் அருகில் இருக்கின்ற பூவரசன் குப்பம் என்ற ஊரில் இருக்கிறோம். கிருஷ்ண பகவான் 10 அவதாரங்களா, அதில் நரசிம்ம அவதாரம் மிக முக்கியமானதுன்னு சொல்லுவார்கள். அவ்வாறு அவர் இரணியனை வதம் செய்த அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வாறு இரணியனை வதம் செய்த அந்த நரசிம்மர் என்ன பண்ணார், மிக உக்கிரமாக இருந்தாராம். அவ்வாறு உக்கிரமாக இருந்தப்போ அவருடைய கோபத்தை தணிக்க லட்சுமி என்ன பண்ணாங்க, அவருடைய சாந்தப்படுத்தினார சாந்த நரசிம்மர்னு சொல்லுவார். இங்கே இருக்கின்ற நரசிம்மரை அப்பேற்பட்ட ஒரு அமைதியான சாந்தமான நரசிம்மரை உள்ளே நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த பூவரசன் குப்பத்தில் அகோபிலம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆந்திராவில் இருக்குது. அந்த இடம்தான் நரசிம்மர் இரணியனை வதம் செய்த இடமாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு அங்கே இருக்க அந்த நரசிம்மரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய முனிவர்கள் தவம் இருந்தார்கள். அவ்வாறாக அந்த முனிவர்களுக்கு காட்சி கொடுக்கும் விதமாக கிட்டத்தட்ட 8 இடங்களிலே நரசிம்மர் காட்சி கொடுத்ததாக ஐதீகம் சொல்லுகிறது. அந்த 8 இடங்கள் சிங்கிரி கோயில், அந்திலி, பரிக்கல், சோளிங்கர், நாமக்கல், சிங்கபெருமாள் கோயில், செந்தலவாடி, பூவரசன் குப்பம். இந்த பூவரசன் குப்பம் தான் இந்த 8 இடங்களிலும் மையமான இடம்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட மிக சிறப்பான ஒரு கோயில் இது பூவரசன் குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம். இங்கே இருக்கின்ற அந்த மகாலட்சுமி ஒரு கண்ணால், அதாவது நரசிம்மரையும் ஒரு கண்ணால் பக்தரையும் பார்த்துட்ருப்பாங்களாம். ஒரு கண் அவருக்கு கடவுள், ஒரு கண் மக்கள்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உக்கிரம் தணிந்து இந்த மக்களுக்கு அருள் செய்யுங்க என்பது போல் அந்த பக்தர்களையும் கண்ணால் அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. மிக சிறப்பான கோயில். இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த முதலாம் நரசிம்ம பல்லவன் அவர் இந்த கோயிலை கருங்கல்லால் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. மிக சிறப்பான ஒரு ஆலயம் இங்கே. இந்த கோயில் விழுப்புரத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு பாண்டிச்சேரி போகிற வழியில் வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம். வளவனூருங்கிற ஊரில் அங்கே ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இங்கே வரலாம். நீங்கள் பார்க்குறது அன்னதான நிகழ்ச்சி பார்க்குறீங்களே, அங்கே பாருங்கள். தினமும் அன்னதானம் உண்டு. 12 மணிக்கு 12:30 நினைக்கிறேன் வந்தால் ஒரு 50 பேர் இங்கே அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தினமும் அவங்களுக்கு சாப்பாடு இங்கே பரிமாறப்படுகிறது. நீங்கள் பார்க்குறது பூவரசன் குப்பம், தென் அகோபிலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிருஷ்ணனுடைய திருத்தலம், ஒரு நரசிம்மனுடைய திருத்தலம். வந்தால் பாருங்கள். இங்கே இன்னொன்று சொல்கிறாங்க, சிங்கிரி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இங்கே அபிஷேக பாக்கம்ங்கிற ஒரு ஊரில் இருக்குது. அந்த கோவில் ப்ளஸ் இந்த பூவரசன் குப்பம் ப்ளஸ்ஸு பரிக்கல்னு ஒரு உளுந்தூர் படகு பரிக்கல்னு ஒரு கோயில், லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்குது. இந்த 3 கோயிலும் ஒரே நேர்கோட்டில் அமர்ந்திருக்கின்ற கோயிலுக்கு. இந்த 3 கோயிலையும் சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் தரிசித்தால் உங்களுக்கு அவ்வளோ பேரு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் சொல்லுகிறது. நண்பர்கள் வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் இந்த 3 கோவிலையும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பார்க்கணுமா. அப்படி பார்த்தால் மிகப்பெரிய பலன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் பாருங்கள். இந்த பூவரசன் குப்பம் கோயிலில் தினமும் 2 வேளை பஞ்சராட்சர ஆகமப்படி இங்கே பூஜை பண்ணுறாங்களாம். இப்போ நான் உள்ளத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே இந்த கோயில் காலையில் 8 மணிலேருந்து 12:30 12:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் 4லேருந்து 8 வரைக்கும் திறந்துருக்குது. உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள். இங்கே இந்த சுற்றங்களாக அவருடைய கிருஷ்ணருடைய அவதாரங்கள்லாம் இங்கே வச்சுருக்கு. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம் அந்த பக்கம் இருக்கு. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு பாருங்கள். உள்ளே போய் வீடியோ பண்ணக்கூடாது, எப்பயும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், அவர் செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் வருகிறவர்கள் கொடிமரம் தெரியுதா, ஓகே, இப்படியே நீங்கள் சாமிகிட்ட வேண்டிங்க. உள்ளே போய் வீடியோ பண்ணக்கூடாது இல்லையா. அப்புறம் இங்கே பாருங்கள், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், இது கிருஷ்ண அவதாரமா, ஓகே, நிறைய அவதாரங்கள் இருக்குது, நமக்கு தெரியல.
கிருஷ்ணாவதாரம், பரசுராம அவதாரம், அது வராக அவதாரமா? ஓகே. ஆக இங்கே பாருங்கள், இங்கே கோயிலுக்கு வந்தாலும் இங்கே ரூட்டே போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கின்ற இந்த எல்லா கோயிலுக்கு இருக்கின்ற கிருஷ்ண கோயிலுக்கு இருக்கின்ற எல்லா ரூட்டும் இங்கேயே போட்டு போர்டு இருக்குது. வாய்ப்பு இருக்கும், பூவரசங்குப்பத்துக்கு வாங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோவில், தென் அகோபிலம். ஓகே, மகிழ்ச்சி. 15/7 அப்போ தான் என்ன நடந்துச்சுங்க, பிரம்மோத்சவம் நடந்துருக்கு 15/7. ஓகே, நல்லா தான் வந்துருக்குறோம். வந்து பாருங்கள், வாய்ப்பு கிடைத்தால் பூவரசன்குப்பம், பரிக்கல், அப்படின்னு அவர் சொல்லும் சிங்கிரி கோயில், இந்த 3 கோயிலையும் பாருங்கள். கடவுளுடைய அனுகிரகம் பெறுங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பூவரசன்குப்பத்திலிருந்து அகஸ்டின்.